இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 77 வயசாகுது எனக்கு. ஐயா சொன்னவரி 4 இல்லை 5வது இடத்துக்கு வரேன். இப்போ இவ்வளோ வயசே ஆண்டு எனக்கு பிள்ளை தந்திருக்கிற பற்றியில் நீ வீட்டில் நல்லா சாப்பிட்டு அழகாக வந்திருக்கீங்க. எவ்வளோ அழகாக தெம்பாக பேசலாம். கடவுள் கொடுத்த ஜீவன் இது தான். கடவுளுக்கு வாழணும், கடவுளுக்கு வளரணும், அதுதான் ஆசீர்வாதம். வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்துறதோ சாப்பிட்றதோ சம்பாதிக்கிறது வாழகில்லை. கடவுளுக்காக வாழணும், கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். சில நாட்களுக்கு முன்பாக அடைக்கல பட்டணும்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியல, அந்த பகுதியில் எதிர்க்க ஒரு ஊருக்குள்ளே போனேன். சும்மா எனக்காக போகலாமா அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். இங்கே எத்தனை ஆலயங்கள் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு போனேன். எல்லாம் ஹிந்து டெம்பிள்ஸ் தான். விக்கிரக கோயில் நிறைஞ்சி ஃபுல்லாக ஊராக இருந்தது. ஆலயமே இல்லையே யோசிச்சுக்கிட்டு இருந்தபோது ஒரு ஆர்சி கோயிலை பார்த்தேன். ஆர்சி கோயிலை பார்த்த உடனே அதுவும் ஆண்டோடைய சன்னிதானம் தான். ஆராதிக்க மக்கள் வித்தியாசமாக ஆராதிக்கலாம், ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய மக்கள் இல்லையேன்னு சொல்லி நாங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். ஐயா, இந்த ஊரில் சர்ச் இல்லையான்னு கேட்டேன். கோயிலுன்னு இருக்குது, அந்த கோயில் தான் ஐயா இருக்குது. இன்னொரு இடத்துல உள்ளே போனால் 2 மக்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார். எங்கன்னு கேட்டேன், வழி சொன்னார். ஆண்டவர் பெத்லகேமில் பிறந்திருக்கும்போது சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் வழிகாட்டினார்ல, அது மாதிரி எல்லாரும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து போனாங்க. அதை போல் அவர் காட்டின பாதையை போய் பார்த்தா ஒரு தோட்டத்துக்குள்ளே பயந்து போய் மக்கள் இவ்வளோ உயர் சோறை வளர்த்து அதுக்குள்ள ஓலையை பரப்பி உள்ளே அழுது ஜோடி எடுத்த காட்சியை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவன் நினச்சிட்டாங்க நான் யாரோ ஒருத்தர் வரேன், யாரோ நினச்சி நடிங்கின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நானும் உங்கள் இனத்தம் தான், உங்களை சேர்ந்த மனுஷன்தான், என்ன எப்படி தொழுது கொள்றீங்கன்னு கேட்டேன். ஐயா, எங்களுக்கு வேறு இடமே இல்லை, கட்ட முடியலை, வசதி இல்லை, யாரும் உதவி செய்ய ஆட்கள் இல்லை, கிறிஸ்தவ மக்களும் உதவி செய்யலை அப்படி சொன்னார். உடனே எனக்கு ஒரு தாகம் ஏற்பட்டுச்சு. உடனே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி கூரை போட்டு நல்லா அழகாக கட்டி திருமணத்தை சேர்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. எப்போ கிறிஸ்தவ ஐயா இருந்தாங்க, கிறிஸ்தவ தான் ஐயா நினைக்கேன், கிறிஸ்தவ ஐயா தான் இருந்தாங்க நினைக்கேன். எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு போனேன். ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு ஆசை இருந்தது. அதை போல் சேலத்துலேருந்து மதுரையை நோக்கி போய்கிட்டு இருந்தேன் காரில், ஜீப்பில் போய்கிட்டு இருக்கும்போது மல்லூர்னு ஒரு கிராமம், மல்லூர் கிராமம். அந்த கிராமத்தை உள்ளே வந்த உடனே பார்த்தா விக்கிரகங்கள், கோயில் அவ்வளோ விக்கிரக கோயில் தான். உடனே பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை, ஒரு சத்தமே இல்லையே, ஆடை குடிச்சு பாரமுள்ள மக்களுங்க இல்லையா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு சத்தம், ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. என்னடா பாட்டு சத்தம் கேட்குன்னு சொல்லி ஜீப்பை நிறுத்த சொல்லிவிட்டு நின்று கேட்டு, டிரைவர் தம்பி அந்த சத்தம் கேட்க வழியாகவே நீ போ அப்படின்னு சொன்னேன். அந்த வழியாக போனான், ரொம்ப தூரம் போனான். நாங்கள் மெதுவாக போகிறோம். ஒரு கல்யாண சத்தத்தில் பாட்டுக்கு சத்தம் கேட்குது. பாட்டு சத்தம் கேட்ட உடனே நாங்கள் கல்யாண சத்தம் இருந்தவங்கெல்லாம் பயந்து ஏதோ நம்மளை அடக்க வராங்க, துன்புறுத்த வராங்கன்னு நினச்சி பயந்துட்டு 2 நிமிடம் ஓடி வந்தாங்க வெளியே. ஐயா என்னன்னு கேட்டாங்க. இல்லை தம்பி, சத்தத்தை கேட்டேன், எங்கேயோ ஒரு குரல் கேட்குது தம்பி, சத்தத்தை கேட்டு உள்ளே வந்தேன்னு சொன்னோம். அவன் அந்த போதகர் அழுதார்.
என்ன சொல்லிடுறதுன்னா, இங்கே ஆண்டவரை தொழுகூட மக்களே இல்லை, தொழுகூடிய இனத்துள்ள மக்களே இல்லை, எல்லாம் விக்கிரம் நிறைஞ்சிடையா. ஒரு ஆத்மாவது ஆண்டவர் அறியணும்ல, ஒரு ஆத்மாவது தேவனை தேடணும் இல்லைன்னு சொல்லி நாங்களா நண்பர் சுவிசேஷ ஜபக்குள்ள இந்த பிரதர்ஸை கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறோன்னு சொன்னார். அப்படி கேட்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், யார் உதவி செஞ்சான்னு கேட்டேன். யாரும் உதவி இல்லையா, என் மனைவியுடைய தாலி செயினை அடகு வச்சு கூட்டத்தில் நடத்துகிறேன்னார். எனக்கு அப்படியே பயங்கரமான ஷாக்கு. அந்த ரசீதை எடுத்து காட்டினாங்க, பாருங்க ரசீது அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு பாரம். 127 நாடை அரசாண்ட அகேசராஜா காலத்தில் ஒரு துஷ்ட ஆமான் எழும்பி மக்களெல்லாம் ஒன்று கூச்சிக்கிட்டு நினச்சி ஏன் பண்ணான். அங்கே எஸ்தர் ஒரு ராஜாத்தி அடிமை பெண். அந்த பெண் மூலமாக முருதக்காயின் மனுஷன் மூலமாக ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய ஆமான்கள் தான் இருக்காருங்க, முருதக்காய்கள் இல்லை. துட்டு சம்பாதிக்கணும், துட்டு அடிக்கணும், இப்படி தான் வராங்களே ஒழிய சபை கட்டப்படணும், அநேக மக்கள் ஆண்டவர் அறியணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் அங்கே இருந்தான், முருதக்காய். ஜனங்கள்லாம் சாக போகிறாங்க ஒரு நாளில். இதை அறிஞ்ச உடனே முருதக்காய்க்கு தாங்க முடியலை. தன் துணியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரெட்டு உடுத்தி சாம்பலில் பிறல்றான், ராஜாரமனைக்கு ஓடுறான். அங்கே போன உடனே அங்கே யாரும் அப்படி போக முடியாது. செய்தியை கேட்ட உடனே எஸ்தர் ராஜாத்தி ஆள் அனுப்பி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறா. அந்த ட்ரெஸ் எல்லாம் போடலை. போடாமல் என்ன சொன்னால், இந்நாட்டினுடைய நிலைமை, என் மக்களுடைய நிலைமையை பார்க்கும்போது என்னால் தாங்க முடியலை, தாங்க முடியும்னு சொல்லி கண்ணீருக்கு அழுதான். அவளால் ஒன்றும் சொல்ல முடியலை. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும். அடி நீ உன் தகப்பனோட திரும்ப தப்ப முடியாது. அதை மாத்திரம் மனசில் வச்சுன்னா. அதுக்கு பிறகு தான் அவளுக்கு ஒரு ஷாக் வந்துச்சு, ஒரு காரியம் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, எனக்காக உபவாசம் இருங்க, உபவாசம் இருங்க, செத்தால சாகிறேன். ஒரு வைராக்கியம் வந்துச்சு. காட்சியை பார்க்கும்போது எத்தனை நாம் விடுபட்ட மக்களை வாழ்றோம். தேவனே நான் ஓமதண்டையில் நெருங்கி தேவதேயல் ஆவல் பூமியில். தேவனே நான் ஓமதண்டையில் நெருங்கி தேவதேயல் ஆவல் பூமியில். மாவலிய ஓரமான வன்சிலுவை நீதியெல்லாம் கோவை தொங்க நேரிடும் ஆவலாயும் அண்டை சேரேன். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி தேவதேயல் ஆவல் பூமியில். யாக்கோபை போவாதையில் ஓடுதுவர்க்கு காவில் நீர்கள் வந்து மூடிட. யாக்கோபை போகும் பாதையில் ஓடுதுவர்க்கு காவில் நீர்கள் வந்து மூடிட.
நோக்கி உம்மை கிட்டி சேரே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் ஓமதண்டாயில் ஏனோ நெருங்கி தேவனே நான் ஆவல் பூமியில் பரத்து கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா இன்றன் தேவனே பரத்து கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே கிருபையாக நீரனங்கு தருவதெல்லாம் ஓபதன்மை அருமையாய மையழைத்தோ அன்பின் ரூபனாக செய்யும் தேவனே ஓமதண்டையில் ஏனோ நெருங்கி தேவதேயம் ஆவல் பூமியில் நித்திரையில் நின்று வீழேது காலை எழுந்து கர்த்தவேனம் உம்மை போற்றுவேன் நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தவேனம் உம்மை போற்றுவேன் கிருபையாக நீரனக தருவதெல்லாம் ஓமதன்மை அருமையாய அழைத்தோ அன்பின் தூதனாகச் செய்யும் தேவனே நான் ஓமதண்டையில் ஏனோ நெருங்கி தேவதேயம் ஆவல் பூமியில் ஏனோ நெருங்கி கரேயும் ஆவல் பூமியில். வைராக்கியம் வாழ்க்கையில் வேணும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கணும். நான் வந்த உடனே இந்த வசனத்தை வாசித்தேன். நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபை நமக்கு இறங்கக்கூடிய தெய்வம் யாரெல்லாம் ஆண்டவர். எத்தனை பாடு வந்திருந்தாலும் சரி, எத்தனை கண்ணீரோடு வந்திருந்தாலும் சரி, எத்தனை வேதனை உள்ள வாழ்க்கையில் வந்திருந்தாலும் சரி, ஒரு நித்திய கிருபையோடு இறங்கி வாழ்க்கையில் அன்பும் ஆதரவும் தந்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான், வேறு யாரும் கிடையாது. உங்கள் சர்ச்சில் கேட்டகிஸ்டன் வச்சுருக்காங்கல்ல, ரொம்ப நாளாக அவங்களை எனக்கு தெரியும். பக்கத்து ஊருக்கு என்ன ஒட்டையப்பன் குண்டையப்பன் பெட்டி பலமுறை என்னை அழைச்சிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி இந்த இடத்துக்கு உதவி செய்ய இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை தான்,
அந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்காக நம்ம சாதனை பண்ணணும், கடவுளுக்கும் வாழணும். எந்த பாரம் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை தெரியும், இன்னைக்கு பண்டிகை மாற்றி வாழ்க்கையில் விடுதலை தந்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி தாங்கக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். எஸ்தரை பிடிச்சி பார்த்து பாருங்களேன். எஸ்தர் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நகோமி அவருடைய மாமியார், எலிமெலேக்கு மாமனார், யூதாசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யூதாசர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாட்டில் பஞ்சம் கொடூரமான பஞ்சம். உடனே யூதா விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க குடியிருக்க. அங்கே குடியிருந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது 2 பையங்க, மக்லோன் கிளியன் 2 பையங்க. கொஞ்ச நாள் கழித்து நகோமியுடைய புருஷன் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே நகோமி தனித்தவளா ஆகிறாள். புருஷன் 2 பிள்ளைகளோடு தனித்தவளா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவளுடைய இறுதி எப்படிப்பட்ட வேதனை அடைஞ்சிருக்கும். புருஷன் இழந்துட்டவே, பஞ்சம் பிழைக்க வந்த நாட்டில், பஞ்சத்துக்காக பிழைக்க வந்த நாட்டில் அனாதையாக்கப்பட்டமே சொல்லி மனசு நினைக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஓர்பாள் ரூத்துன்னு சொல்லி 2 மருமக்களை கொண்டு வர. திருமணமாகி கொஞ்ச நாளில் 2 மகனை இழந்துட்டான். அப்படி இறுதி எப்படி நொறுக்கப்பட்டிருக்கோம் சற்று யோசித்து பார்க்கணும். எத்தனை நொறுக்கப்பட்டிருக்கு, ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த ஏமாற்றான வாழ்க்கப்பட்டோம் அப்படின்னு நினச்சி அழுதுருக்கலாம்ல, வேதனைப்பட்டிருக்கலாம்ல, என்ன செய்யலான்னு சொல்லி அவன் அழுகையை பார்த்ததா சொல்ல முடியாது. இதுக்கடையில் ஊரில் யூதா தேசத்தில் நாடு செழிக்கப்பட்டு மக்கள்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு வார்த்தை கேள்விப்படுறா. கேள்விப்பட்ட உடனே மறுபக்கமாக கூட்டி, அம்மா நான் அனாதையாக்கப்பட்டேன், நான் தனித்து விடப்பட்டேன், ஏதோ சாபமோ என்னமோ தெரியல, என் வாழ்க்கையில் வந்த கஷ்டமோ என்ன தெரியல, நான் தனித்து விடப்பட்டேன், தயவுசெய்து நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க சொல்கிறா. 2 பேரும் போக முடியான்றாங்க. கடைசியில் சொல்கிறா, என் வயசாகிட்டு நான் புருஷனு கூட வாழத்தக்கூட அல்ல, அப்படியே புருஷனோட வாழ்ந்து ஒரு புருஷனோட திருமணம் பண்ணி வாழ்ந்தால் கூட அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் பெரிய ஆக மட்டும் இங்கே இருக்க முடியுமா அவங்களால, தயவுசெய்து போங்கன்னு சொல்கிறா. ஆனால் ஓர்பாள் உடனே மாமியுடைய முத்தப்பட்டு போயிடுறா. எஸ்தர் பாருங்கள், எஸ்தர் என்ன சொல்கிறா, நீர் வாழுகிற பூமி என் பூமி, நேசிக்கிற தெய்வம் என் தேசம், நீ எப்படி வாழ்க்கை அங்கே தான் வாழுவேன், செத்தாலும் அங்கே தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. வாழ்ந்துக்கிட்டு காட்டுற வாழ்க்கை பாருங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் விதத்தில் வாசிக்கும் இல்லை, ஏசாயா 56:8 வாசிக்கும் போது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் நான் சேர்த்து கொண்டேன் வார்த்தைபடி, இமைப்பொழுது கைவிட்டிருந்தாலும் உருக்கமான இறக்கனை தாங்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு சாட்சியுள்ள மகளாய் மாறுகிறாள், மகிமை செலுத்தக்கூடிய மகளாய் வாழ்கிறாள். காரணம் கேட்டால் வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்த காரியெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆண்டு மேலே வச்ச நம்பிக்கை, கடவுள் கூட நம்பிக்கையோடு வாழ்ந்த வாழ்க்கையினால் அவளுக்கு ஏற்பட்ட கிருபை நினைச்சு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அதுபோல் வாழ்க்கை நீங்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கலாம், வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கலாம், பல்வேறு பாடுகளோடு வாழ்ந்துருக்கலாம். ஆண்டவர் உன் வாழ்க்கையை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார். வேதனை அறிந்த கர்த்தர் ஒருத்தர் உண்டானா உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாய் பார்ப்பார். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டோனை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ, கண்டோனை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ,
பாரு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருளை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகல, ஒரு தைரியத்தோடு வந்த ஆண்டவர்களுக்கு முன்குறித்த வாழ்க்கை பாருங்க. போவாசிங்க ஒரு மனுஷனை கொடுத்து சந்தை மூலமாக ஆண்டவரே என் சந்தையில் பிறக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். அப்படி வாழ்க்கையில் பல கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், எத்தனை வேதனை நிறைந்த வாழ்க்கையில் வந்திருக்கலாம். வந்திருந்தால் கூட கடவுளை தேடும்போது, கடவுளுக்கு சாட்சியாக மகிமையை வாழும்போது, கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். கண்ணீரை கண்டு கண்ணீருக்கு விடுதலை தர முடியும். இந்த ஆண்டவர் நம்பணும், முதல்ல விசுவாசிக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. மனுஷனுக்கு பிரியமாக ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். காரணம் கேட்டால் ஆண்டு ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தரை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய எல்லாத்தையும் விலக்கி காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அந்த விசுவாசமான வாழ்க்கைக்கு வரும்போது தான் கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு குறையும் தரவே மாட்டார். அப்படிப்பட்ட வாழ்ந்து பாருங்கள். எத்தனையோ குடும்பங்களை பார்க்கும், எத்தனை விதமான காரியங்களை பார்க்கும்போது சில ஏழப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் நம்பி வாழும்போது அந்த மக்களில் பார்க்க சொல்லுவாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கும்பாங்க. ஏன்னா எந்த நிலைமையும் மனரீமையாக இருக்க கற்றுக்கொண்டு வார்த்தையின்படி கடவுளுக்குள்ள மகிழ்ந்து கலிகுறு பண்ண கிருபை ஆண்டு தந்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை சித்தமானபடி வாக்கிய செய்யுங்க, சித்தமான வழி நடத்துங்கன்னு கேட்கும்போது உன் மனதூர்க தெய்வம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் நமக்காக இத்தனை பாடுகளையும் பட்டார், இத்தனை வேதனையும் பட்டார், இத்தனை கஷ்டங்களையும் பட்டார். கஷ்டங்களை பட்டது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கை மாறணும், வாழ்க்கை சந்தோஷமாக மாறணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறார். நீ வாழ்கிற வாழ்க்கையில் ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய ஆவியான குருவமாய் கொடியேற்றுவார். உனக்கு குருவமாக சத்துரு எவ்வளவு போல வரட்டும், ஆண்டவரே கொடியேற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. 430 வருஷம் அடிமையாக இருக்கும்போது பட்ட பாடுகள் கஷ்டங்களெல்லாம் பார்க்கும்படி தாங்க முடியாது. அவ்வளோ வேதனையின் மத்தியில் ஆண்டவர் விடுவித்து கொண்டு வரார். விடுவித்து ஜெயத்தோடு போய்கிட்டு இருக்காங்க. ஜெயத்தோடு போய்கிட்டு இருக்கும்போது மோசை வழிநடத்தி கொண்டு செல்கிறாரு. மோசையும் ஆரோன் வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது பின்னால் பாருங்கள், பார்வன் நினைக்கிறான், இனி நமக்கு யாரும் வேலை செய்ய ஆள் இல்லை, யாரும் நமக்கு அவங்களுக்கு அடிமைப்பட ஆட்கள் இல்லை, அவங்களை எப்படி விட்டுட்டு இருக்குன்னு சொல்லி பின்னால் வரான். 600 ரதங்களை கொண்டுட்டு வரான். கொண்டுட்டு வந்தால் முன்னால் சமுத்திரம், பின்னால் எகிப்தின் சேனை. இந்த சேனையெல்லாம் பார்த்த உடனே ஜனங்கள்லாம் கதறாங்க. கதறி என்ன சொல்லி ஆடுறாங்க, எகிப்தில் கல்லறை இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கொண்டு வந்த வனாத்தை கொண்டு வந்த எகிப்தில் சித்திருந்தால் நலமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இல்லை கதறாங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்காரு. மோசே கேட்குறான். மோசே கதைங்களையும் நிற்கிறான், என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தனை ஒரு நாளும் பார்க்க மாட்டா. இன்றைக்கு உனக்கு விரோதமாக எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் சரி, உனக்கு யுத்தமாக பொறாமையான கண்கள் வந்தாலும் சரி, பொறாமையான காரியங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை நேசிக்கிற தெய்வம், உன்னை அரவணைக்கிற தெய்வம் இயேசு என்பதை அறிந்து கடவுளுக்கு சாட்சியாய் மகிமையாக நீ வாழ்வாயனா ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். அந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு இப்போ எந்த சூழ்நிலை பார்ப்பான்னு சொல்லி கேட்கணும். ஆண்டு ஒரே வார்த்தை சொல்கிறாரு, உன் கையில் என்னடான்னு கேட்காரு, கோலுங்க சமுத்திரத்தை அடிங்காரு. அடித்தோடனே சமுத்திரமே 2ஆய் பிளந்து போகுது. பிளந்தாய் சமுத்திரத்தின் நடுவில் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ஜெயதுணியோடு நடந்து போகிறாங்க. பின்னால் எகிப்து சேனை வந்து அழிக்கப்பட்டு போகிறாங்க. இதுதான் வாழ்க்கை. அப்படி சொன்ன வார்த்தைப்படி இன்றைக்கு காண்க எகிப்தியனே நீ ஒரு நாளும் காண மாட்டார். அந்த நம்பிக்கையோடு வாழணும். குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் இப்படியோ செழிப்பாக வாழலாம், அப்படி வாழ்கிறாங்களே இப்படி வாழ்கிறாங்களே, நான் இப்படி வாழணும்னு நினைக்காதீங்க. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு பிடி அரிசினாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்வாயானா ஒரு மாறுமுள்ள வாழ்க்கை வேணும், ஒரு தரிசனமான வாழ்க்கை வேணும். இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை வேணும். எல்லா மக்களும் ஆண்டவர் அறிந்துள்ளன்னு சொல்லி ஒரு இருதயம் வேணும். அப்படிப்பட்ட இருதயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தர் நம்முடைய கைவிடவே மாட்டார். நிறைய பேர் வாழ்க்கை அதுதான். நிறைய பேர் வாழ்க்கை அதுதான். கடவுளுக்கு பயம் இல்லாத வாழ்க்கை, கடவுள் குறித்த அச்சம் இல்லாத வாழ்க்கை. நிறைய பேர் பாருங்கள், குடி, கிறிஸ்தவங்க தான் நிறைய குடிக்கிறான். நிறைய குடி, ஒரு விதமான காரியங்கள் இல்லை, பயங்கரமான குடி. குடும்பத்தை பற்றி கவலைப்படுறதில்லை, பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறதில்லை. ஐயோ நம்ம பிள்ளை படிக்கணுமே, நம்ம மனைவி வாழ்க்கை சீரழியக்கூடாது எண்ணங்கள் இல்லை. குடித்தா மாத்திரம் போதும், குடித்தா மாத்திரம் வாழ்க்கை நினைச்சு எத்தனை குடும்பங்கள் சீரழியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உன்னை பார்ப்பார். ஆகாரின் கண்ணீரை கண்டு கர்த்தர் உன் கண்ணீரை காண மாட்டாரா? உன்னை கண்ணீரை கண்டு காணிக்கல உனக்கு விடுதலை தந்து இஸ்ரவேல் நானே உன் பரிகாரியை கர்த்தர், நான் பட்சிக்கிற அக்கினி, உன்னை கைவிடவே மாட்டான். அப்படிப்பட்ட கிருபையோடு ஆண்டவர் வாழ்த்துவார். எத்தனையோ குடும்பங்களை பாருங்கள், வேதனை. எத்தனையோ குடும்பங்களை பாருங்கள், கண்ணீர் தாழ முடியாத வேதனை, தாங்க முடியாத கண்ணீர். ஒரு பிள்ளை வாழ்க்கையில் பார்க்கும்போது சீரழிவான வாழ்க்கை, சீரழிவில் கட்டி கொடுக்க இடத்துல நிம்மதி இல்லை. காரணம் கட்டம் உன் வாழ்க்கை கடவுளுக்கு சுத்தமில்லாத வாழ்க்கையை வாழ்கிற, பரிசுத்தமில்லாத வாழ்க்கையை நீ வாழுத. பரிசுத்தம் இல்லாமல் யாரையும் தேவனை தரிசிக்கவே முடியாது. உன் வாழ்க்கை தேவனுக்கு பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ்ந்தால் தான் கர்த்தரை ஆஸ்வதிக்கப்பட முடியும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை வேதனை வந்தாலும் சரி, வேதத்தில் வாசிக்கவில்லை. நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதம். ஏன்? உன் வாழ்க்கை உண்மையாக வாழணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்,
பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்தாயேன்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமே வராது. குடும்பங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்துடும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எது ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம். பணக்காரன் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கக்கூடாது. பணக்காரன் வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கானா, நீ உண்மையாய் வாழ்ந்து கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை நீ வாழ்வாயானா, கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை நீ வாழ்வாயானா, ஆண்டவனை கனம் பண்ணுவார். சுனமியால் பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் போது 4:9 வாசிக்கும். சுனமியில் மனுஷன் சொல்கிறால, புருஷனை பார்த்து சொல்கிற, யாருக்கு? எலிசா தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தவான். அதை மனசில் வச்சு சொல்கிற, ஐயா அந்த வீட்டில் எப்போனாலும் தங்கட்டும், இவர் பரிசுத்தவான் என்று காண்றேன், எப்போனாலும் தங்கட்டும், ஒரு கட்டில் போடுவோம், நாற்காலியை போடுவோம், குத்துக்குளை வைப்போம், மேஜையை வைப்போம், எப்போனாலும் ஒரு தங்கட்டுன்னு சொல்லி புருஷன்ட்டு ஒரு ஆவலான சில வார்த்தையை சொல்கிறால. அப்படிப்பட்ட இறுதியான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் அவள்கிட்ட கேட்கணும். எனக்கு வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும்ப்பா, உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை கடவுளை தேடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், கடவுளை மையப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக அவன்கிட்ட கேட்கணும். கேட்டுன்னு சொன்னால் கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனித தோற்றும்போது உம்மில் மகிழ செய்பவரே, மனித தோற்றும்போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, ஓ வார்த்தையின் திருவுளவா வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திரு
ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே என்று நன்மைகள் செய்பவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். இன்றைக்கு நான் பல வேலை வந்து கடைசியில் டைசன் ஆஃபீஸுக்கு போகணும் ஒரு எண்ணத்தில் போனேன். ஏன்னா மக்கள் எல்லாம் நல்ல இறுதியமாக நிறைவேற்ற இல்லை. பல கருத்து வேறுபாடுகள், இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி போயிடுச்சு, இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி போயிடுச்சு, தப்பு சொல்லக்கூடிய மக்களா அப்படி இருந்தாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்தும்போது பேசாமல், ஆனால் கம்பெனி வாங்க போகும்போது என்ன சொல்கிறாங்க, ஒப்புரவு வாங்கன்றாங்க. சமாதானம் சும்மா மாய்மான சமாதானமாக போகும்போது கையை கொடுத்துட்டு நீ நாசமாக போகணும்னு சொல்ல சமாதானம் இப்படி தான் பண்ணுறான். அது சமாதானம் இல்லை, உண்மையான இருதயத்தில் வரணும். அதுதான் ஆண்டு சொல்கிறாரு. சும்மா மாயமாயத்துக்காக ஏமாத்து வேலைக்காக சும்மா கையை காட்டிட்டு அது போகக்கூடாதுல்ல. அதுதான் இன்றைக்கி அந்த மீட்டிங் நடத்தினேன். எல்லார்ட்டையும் சொன்னேன், நீ ஒருத்தர் ஒன்றும் கொண்டு போக முடியாது, ஒரு பைசா கொண்டு போக முடியாது. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள்லாம் எப்படி போயிடுறாங்கன்னா, இந்த கோயில் சுத்த சாப்பிட்டா கொலை அழிஞ்சு ஒன்றும் பயப்படுறான். ஆனால் மக்களுக்கு அந்த பயம், நம்ம மக்களுக்கு அந்த பயம் இல்லை. நம்ம மக்களுக்கு என்ன சம்பாத்தியம் பண்ணணும், துட்டு சாபம்னு சொல்லணும். அடுத்த துட்டு சாபம், அடுத்த துட்டை நீ எடுத்தன்னா வாழ முடியாது, அடுத்த துட்டு படித்து வாழ முடியாது. அது மனசில் வைக்கணும். ஒரு பணமோ ஒரு நகையோ ஒரு மனுஷன் வாழ வைக்காது, ஒரு ட்ரெஸ்ஸோ ஒன்றும் மனுஷனை வாழ வைக்காது. உன் அழகு, உன் நட தேவனுக்கு பிரியமான நட. வேதத்தில் வாசிக்கமில்லை, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் உன் வாழ்க்கைக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். இல்லை எத்தனை பணத்தை கொண்டு நீ காணிக்கப்படலாம், எத்தனை கோடி கோடியாக கொட்டலாம், ஆனால் இருதயம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் அதான் உதாரணம் சொன்னார். லூக்கா 21:4 வாசிக்கும் போது எல்லாரும் காணிக்கப்பட்டிலேருந்து பணத்தை மொத்தமாக கொட்டுறாங்க. ஒரு ஏழை தாய் நின்று காணிக்கப்படுறா. பானை போட்டு என்ன செய்கிறா, தன் கையில் இருந்த காசு 2 காசு தான், 2 காசும் போட்டா. ஆண்டவர் சொன்னார், மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் இவ்வளோ அதிகமாய் போட்டாள். தன் உண்டாயிருந்தாலும் போட்டல்ல, அதிகமாய் போட்டான்னு சொல்கிறார். இதுதான் ஆண்டு ஆசீர்வாதம் ஒழிய கோடி கோடியாக கொட்டி கடவுளுக்கு பிரியப்படுத்த முடியாது. ஏன்னா ஆண்டு சொல்லார், வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னோட. ஆண்டு சொன்னார், உலகத்தை உருவாக்கின தெய்வம் இயேசு தான், வேறு யாரும் இல்லை. இயேசு தான் உலகத்தை உருவாக்கினார், உலகத்தை ரட்சித்தார், அவர் தான் எல்லா காரியம் செய்தார். பலுகி பெருகுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி பெருகி ஆஸ்வதிக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அதை மாத்திரம் மனசில் வச்சு இந்த பணம் நம்மளை வாழ வைக்காது. ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் ஒன்று விட்டு விலக மாட்டார், ஒன்று கைவிட மாட்டார். மோசே பாருங்கள், எவ்வளோ பெரிய மனுஷன். சாதாரண குடும்பத்தில் பிறந்தான். பார்வன் என்ன சொல்லிட்டான், 3 வயசு கொலையில் கொன்றுடான்ட்டான். அவன் மோசே அழகுள்ள பிள்ளை என்று கண்ணு தாயதை கொல்ல முடியலை. ஒரு நாணல் பட்டி செய்து நதியில் விட்டுட்டாங்க. பார்வன் குமார்த்தி குளிக்க வரும்போது அந்த நாணல் பெட்டியை பார்த்து கொண்டு வாங்க. பெட்டி திறந்த உடனே அந்த கொள்ள அழுத உடனே இதோட எபிரிய குழந்தைன்னு இறக்கப்பட்டு தண்ணியிலேருந்து எடுத்தேன்னு சொல்லி மோசேன்னு பேர் வைக்கா. கூட தங்கச்சி அக்காக்காரி கூட நிற்கா. மிரியாம் சொல்கிற, அம்மா நீங்கள் ஆட்சேபனைப்படலைன்னா அவளை வளர்க்கறதுக்கு ஒரு தாயை கொண்டு வரட்டுமான்னு கேட்கா. தாயை கொண்டு வான்னு சொன்னா தாயை வளர்க்க. அப்படிப்பட்ட மனுஷன் அடிமையாக வாழ்கிறான். இத்தனை 40 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல வாழ்ந்த தனங்களை சந்திக்கணும் வெளியே வாரான். சனங்களை சந்திக்கும் போது இஸ்ரேல் மனுஷனும் எகிப்தியவன் சண்டை போடுறதை பார்க்கான். இந்த காட்சியை பார்த்த உடனே இருதயம் துடிக்குது. நம்ம மனுஷன் அடிபடுதான்னு சொல்லி அங்கங்கமாக ஆளை பார்த்துட்டு டக்குன்னு எகிப்தியனை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்துடுதான். அடுத்த நாள் பார்க்கான், தான் ஜனங்களே சண்டை போடுறாங்க. இன்றைக்கி அப்படி தான் கிறிஸ்டியானிட்ட தான் நடந்துக்கிட்டு இருக்குது.
நம்ம ஜனங்களையும் சண்டை போடுறான், நம்ம ஜனங்க வெட்டிக்கிறான், நம்ம ஜனம் குத்திக்கிறான். காரணம் கேட்டால் பதவி ஆசை. ஒரு பதவி ஒன்று வாழ்க்கையில் விடுதலை தர முடியாது, எந்த பதவியும் விடுதலை தர முடியாது. டிசியான கவர்மெண்ட் கார் இல்லை, டிசியான ஃப்ளைட் டிக்கெட் கிடையாது, டிசியான குவார்ட்டர்ஸ் கிடையாது. நினைக்கணும் முதல்ல. என்றைக்கோ 3 மாதத்துக்கு ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டு கொஞ்சம் சோத்தை போட்டுருவாங்க. நீ தின்னுட்டு அடுத்த வீட்டிலேருந்து அடுத்த இடம் தொடச்சிட்டு போகணும். இதுதான் வாழ்க்கை. இதை மனசில் வைக்காமல் போட்டி சண்டைகள், எத்தனையோ குடும்பங்கள் பேச்சுவார்த்தை கிடையாது. ஏதோ பெரிய பட்டா போட்டு கொடுக்கமான்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி அவ்வளோ பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த நாள் பார்க்கலாம், சரி எகிப்து ஜனம் சண்டை போடுறத காய்ச்ச பார்த்து சொல்கிறான், ஏடா உனக்கு புத்தி இல்லையா, நீ ஒருத்தருக்கும் சண்டை போடுமான்னு கேட்கான். சண்டை கொடுக்க போதும் போட்டுறவங்க என்ன சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான், அநியாயம் சொல்கிறான், நீ நேற்று இந்த எகிப்தினை கொன்னல, அந்த எகிப்தினை கொன்னலையா, அது எங்களுக்கு தெரியாமல் நினச்சிக்கிட்டு இருக்கியா, அது கொஞ்சம் தெரியாமல் நினச்சிக்கிட்டு இருக்கியா. அந்த வார்த்தை சொல்ல உடனே மோசே உள்ளமே துடிக்குது. இந்த செய்தி பார்வனுக்கு போகுது. இந்த செய்தி பார்வன் நினைக்கான், தான் ஜனங்களையும் கொல்ல வந்துட்டானான்னு சொல்லி மோசே கொல்ல நினைக்கான். அதுதான் தப்பிச்சு ஓடுறான். தப்பிச்சு அவன் எத்தனை பாடுகள் பட்டான், எத்தனை வேதனைப்பட்டான். கடவுளுக்கு சாட்சி மகிமையாக வாழ்ந்தா, கடைசி வரைக்கும் உண்மையாக வாழ்ந்தா. இல்லை, வேதத்தில் வாசிக்கமான எந்த மனுஷனும் உண்மையுள்ள மனுஷன் கிடையாது, இயேசுவை தவிர. வேதத்தில் வாசிக்கமான யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவுண்டு யாருனை குற்றப்படுத்த முடியும் கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். என்கிட்ட பாவனுடைய யாரும் குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்ட தெய்வம் ஒருத்தர்னா இயேசு மாத்திரம்தான். ஒரு அவதாரங்கள் கேட்கல, ஒரு தலைவர்கள் கேட்கல, ஆண்டவர் மாத்திரம்தான் கேட்டார். அவர் பாவம் இல்லாத மனுஷன் வாழ முடியாது. மோசே இந்த எகிப்தில் வாழும்போது அவனுடைய வளர்த்த தாய் திருமணம் பண்ணி வச்சுருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அது இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் அழைச்சவனு ஓடுறான். ஆண்டவர் அழைச்சவனு ஓடின உடனே அந்த ஒரே பழையன்று நிற்கும்போது ஆண்டவர் அழைச்சி அதை கொண்டு வரார்ல, கொண்டு போது கடவுளோட வாழ்ந்துக்கிட்டே இருக்கான்ல. இதை தாங்க முடியாத கூட பிறந்த அக்கா மிரியாம், அண்ணன் ஆரோன் அவெல்லாம் பார்க்காங்க. மோசிட்டு தான் என்கிட்ட பேசுனாரா, எங்கிட்ட பேசலையா, மோசிட்டு தான் பேசுகிறேன், எங்கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. விட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, பார்த்து மோசை மேலே பொறாம மேலே தவறான எண்ணங்கள் கொண்டு வராங்க. அந்த வார்த்தை ஆண்டு சமூகத்துக்கு போகுது. சமூகத்துக்கு போன ஆண்டு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே பேசுகிறாரு, நீ நியாயமாக வாழ்வாயானா, உண்மையாக வாழ்வாயானா, பரிசுத்தமாக வாழ்வாயானா, உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணணும், ஆண்டவரே சப்போர்ட் பண்ணுவார். இது ஏன் மகன் உண்மை தான் பேசுவான் அப்படிங்கிற ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இறங்கி வருவார், உனக்கு யுத்தமான ஆண்டவர் இறங்கி வரும். குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கலாம், பல வேதனை இருக்கலாம், விட்டு கொடுத்து அமைதியாக மாத்திரம் இருப்பாயானா ஆண்டவரை குறுக்கிட்டு பேசுவார். யாருவனும் ஆண்டவர் பேசுவார். அது நேரே பேசிட்டார்ல. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, 12 எடுத்து வாசிக்கும்போது முறியாமையும் ஆண்டவனை ஆண்டு கூப்பிட்றாருல்ல. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, மிரியாம் ஆண்டு கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் சாட்சி கொடுக்கார்ல. அப்படி விட்டு உண்மையுள்ள வாழ்க்கை வாழணுமா, உண்மையுள்ள வாழ்க்கை நம்ம வாழ போகிறோமா, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணுமா, அப்படி இருதயத்தை நமக்கு கடவுள்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே மோசையை போல ஒரு சாந்தமுள்ள மனுஷனாய், ஒரு சாந்தமுள்ள மனுஷனாய், ஒரு உண்மையுள்ள மனுஷனாய், பிரியமான மனுஷனாய் வாழைகள் கேட்ட கிருபை தானாண்டு கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆஸ்வதிப்பார், உன்னை பலப்படுத்துவார். ஆபிரகாமை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். வேதத்தில் வாசியம் இல்லை, ஆதியாகமம் 12 வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய தகப்பை தேராகு விக்கிரகங்களை செய்து வியாபாரம் பண்ணி கொடுத்த மனுஷன், விக்கிரகம் செய்து வியாபாரம் பண்ணி கொடுத்த குடும்பத்தில் ஆபிரகாம் பிறக்கிறான். ஆபிரகாம் பிறக்கும்போது ஆண்டு என்ன சொல்கிறாரு, உன் தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு வாங்காரு. சொன்னது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு விக்கிரம் செய்து வச்சிருக்கும் போது ஆபிரகாம் அந்த விக்கிரத்தை எடுத்து விளையாடி இருக்கான், உடச்சி போட்டிருக்கலாம், தகப்பட்டு அடி வாங்கியிருக்கலாம். ஆனால் அதை கூட பொருட்படுத்தலை. ஆண்டவர் அழைச்ச உடனே அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அதை போல ஆண்டவனை அழைச்சிருப்பார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பாயானா உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கட்டும். கஷ்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும், பாடுகள் வரும், எது வந்தாலும் ஆண்டவரே எத்தனை எல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையோ, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும்
சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து கொய்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. படைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். ஆபிரகாம் தான் நினைச்சான் மகிமையை வாழ்ந்த மத்தியில். ஆபிரகாம் விசுவாசத்தை போல உலகத்தில் யாருக்கும் விசுவாசமே இருந்திருக்காது. ஆபிரகாமுக்கு 99 வயசில் குழந்தை பிறகு, சாராளுக்கு 89 வயசு. ஆபிரகாம் சாராளுக்கும் 10 வயசு வித்தியாசம். 99 வயசில் குழந்தை பிறக்க குழந்தைய ஆட சொல்கிறார், நேசகுமாரன் ஒரே குமாரன் எனக்கு குழந்தை பலியிடுறான்னு சொல்கிறார்ல. ஒரு மாதத்தில் பதிலே சொல்லலைல்ல. அதை 22 எடுத்து வாசித்து பாருங்க. எவ்வளோ அருமையாண்டு அழைக்காரு. மகனை கூட்டிகிட்டு போகிறான். பாட்டிகிட்ட சொல்லலை, சாராட்ட சொல்லலை. சொன்னால் என்ன சொல்லியிருப்பாங்க? ஒன்றை கொண்டு வந்தேன் பலியிடலாம் ஐயா. இத்தனை வயசு பேர் நான் வந்து குழந்தைய பெற்று எடுத்திருக்கேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு பெற்று எடுத்திருக்கேன். எத்தனையோ அவமானங்கள் இருந்திருக்கும். அந்த கிழவி குழந்தை பெற்றிருக்கேன், பால் விடு பழம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் சகிச்சு பெற்று எடுத்திருக்கேன். உனக்கு மனுஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பா. அதை கூட கேட்கலை. படைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், வழிநடத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அவளுக்கு தெரியும். கூட்டிகிட்டு போகிறான். வேலைக்காரன் 2 பேர், நெருப்பு, கத்தி, விறகு எல்லாம் கொண்டு போகிறான். ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லை. போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போன உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்கிறேன், தம்பி நீங்கள்லாம் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டன்னு போய் பலியிட்டு வர்றோம். போய் பலியிட்டு வர்றோம், நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்கிறா. இருக்க சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது ஈசா கேட்குறான்ல, தகப்பனேன்னு கூப்பிடுறான். என்ன மகனேன்னு கேட்கும்போது விறகு இருக்குது, கத்தி இருக்குது, கட்டை எல்லாமே இருக்குது. ஆடு எங்கப்பான்னு கேட்கா. ஒரே வாதி சொன்னான், தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். தேவனுடைய பருவத்தை பார்த்துக்கொள்ளும் ஒரே வார்த்தை சொன்னான்ல. அது மாத்திரமல்ல, லாசர் செத்து போயிட்டான். 4 நாளாச்சு. யோவான் 11 வாசிக்கும் போது மார்த்தாள மரியாதை அழுகுறாங்க. இயேசு பார்த்த உடனே ஆண்டு வரல.
2 நாள் கழித்து தான் வராரு. 4 நாள் 2 நாள் கழித்து வராரு. மரியாள் மார்த்தாள் ஓடி வரா. நீ இங்கே இருப்பேனா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டா. அழுறா. ஆண்டவர் பார்க்காரு. கொஞ்சம் பொறுத்து மரியாள் ஓடி வரா. நீர் இங்கே இருப்பேன் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டா. அவள் அழுக. யூத ஜனங்கள் அழுக. எல்லாரும் அழுதையை பார்த்த உடனே வேதத்தில் வாசிக்குமில்ல, யோவான் 11:35 வாசிக்கும்போது இயேசுவே கண்ணீர் விட்டார். அதே போல் உன் கண்ணீரை பார்த்து, உன் அழுகையை பார்த்து, உன் வேதனையை பார்த்து ஆண்டவரே கண்ணீர் விடுவார். படுகிற கஷ்டங்களை பார்த்து, நிந்தனைகளை பார்த்து ஆண்டவரே கண்ணீர் விடுவார். அதுக்காக கண்ணீர் விடுவாருங்கிறதுக்கு நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருப்ப, கண்ணீர் விடுவாரா? உன் இருதயம் கடவுளுக்கு பிரியமான இருதயமாக இருக்கணும். பிரியமான இருதயமாக இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னே 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாட்டியம்மா மருமகிட்ட காப்பி கேட்க. இந்த மருமகளுக்கு இறக்கம் கிடையாது. பாட்டியம்மாவுக்கு நடக்க முடியாது. தவண்டிக்கே ஓடிடான்னு சொல்லி கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. காப்பியை கொண்டாந்து வைக்கிறா. வச்சுட்டு கால்ட்டு தள்ளி விடுறா. அந்த பாட்டியம்மா எக்கு போய் மெதுவாக போய் அந்த காப்பியை வாய் வச்சு மெதுவாக இழுக்க போகுது. காப்பி கொட்டிடுது. கொட்ட ஆசத்தில் காப்பி குடிக்கணும் ஒரு ஆசை. அப்படி முழங்கால் போட்டு வாயை வைக்க போகிறா. பின்னால் மறுபடியும் வந்து ஒரு ஏற்றி விட்டுறதா. அந்த காட்சியை நான் பார்த்தேன். இன்றைக்கி பாருங்கள், அந்த பாட்டி போயிட்டா, செத்துட்டா. இன்றைக்கி மருமகள் படுற பாட பாருங்கள். புருஷன் இழந்தாச்சு, மகளை இறந்து போயிட்டான். ரொம்ப கஷ்டம், பல கஷ்டம். சோத்துக்கே வழி இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணிக்கு வழி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஒரே வார்த்தை விட சொன்னால் அதுதான், குருத்தோலை காவாலி பார்த்து சிரிக்குமா? குருத்தோலை காவாலி பார்த்து சிரிக்குமா? குருத்தோலைக்கும் காவாலியை மாறுவங்க எண்ணம் வேணும்ல. அதுபோல் நீ வாழ்கிற வாழ்க்கை பூமியில் உள்ள வாழ்நாள் நீடிச்சிருப்பதுக்கு தகப்பனை தாயும் கனமன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கனமண்ணக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? கனமனுடைய சாட்சியுள்ள மக்களாக வாழ்கிறோமா? அந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும். தெய்வத்துக்கு பிரியமான மக்களாய் மாத்திரமல்ல, ஒரு மகிமையுள்ள மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக இவங்களும் கிறிஸ்தவங்க சொல்லணும். மற்றவங்க பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்க சொல்லணும். நீ நடக்கிற நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். புருஷனை மதித்து நடக்கணும். நிறைய பேர் புருஷனை மதிக்கிறது இல்லை. தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அந்நிய பாஷையில் பேசுவாங்க, பலது பண்ணுவாங்க, ஆனால் புருஷனை மதிக்க மாட்டாங்க. அந்த கிடக்கிற பாரு. இதுதான் சொல்லுவாங்களே ஒழிய, ஒரு குடும்பம்னா கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கணும். பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டிலும் கணிதனும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தய சுற்றி ஒலியுமர கன்றைகள் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனும் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். இவன் பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்ப விதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு சொன்னால் திருமணத்தில் அழகாக வாசிக்காங்க. திருமணத்தில் 128ஆம் சங்கீதத்தை வாசித்தா திருமணம் பண்ணுறாங்க. அந்த சங்கீதத்தை நினச்சி ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீ அப்படி தான் திருச்சபைக்கு வர முடியும், திருச்சபை தான் எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுக்க முடியும். வேலையை செய்யணும்னு சொன்னால் ஒரு வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கும் போது ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்ய விதத்தில் வாசிக்கும் இல்லை, சத்துருக்களுக்கும் பிரியமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு வாழ்க்கை ஆண்டவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அது இல்லாமல் பிள்ளைகளை ஞானமாக விடங்க. காலங்கள் சரியில்லை. பொல்லாத பிசாசு கரிச்சிக்கிற சிங்கம் போல யார் விழுங்கலாமோன்னு பக்கத்தை அடிச்சுட்டு தெரிகிறான். பிள்ளைகளுக்கு டெலிஃபோன் கொடுத்து பழக்காதீங்க. டெலிஃபோன் கொடுத்து பிள்ளைகளை பழக்காதீங்க. பிள்ளைகள் 2 மணி நேரம் டெலிஃபோன் பண்ண யார்கிட்ட பேசுகிற, எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிற கேளுங்க. பெற்றோருக்கு கடமை அது. பிள்ளைகளுக்கு சிலுவை போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே காரம் கொடுக்கட்டும் ஐயா, ஆவியார் பிள்ளை மேலே இறங்கட்டும், ஆவியார் இறங்கட்டும் சாமி. பிள்ளை ஞானமாய் பிரியமான பிள்ளையாய் பிரியமான மகனாய் வாழணும் ஆண்டவரே. தேசத்திற்கு மாத்திரமல்ல உமக்கும் பிரியமான மகனாக வாழணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியும்.
ஏதோ வளர்ந்தோம் வாழ்க்கை கிடையாது. அது வாழ்க்கை கிடையாது, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை மற்றவங்க சொல்லணும், இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கிறிஸ்தவன் ரோட்டில் போனால் அந்த காலத்தில் கிறிஸ்தவங்க போகிறாங்க, அழகாக கும்பிடுவாங்க, கிறிஸ்தவங்க போகிறாங்கன்னு. இப்போ சொன்னால் திருடன் போகிறான், ஏமாத்துக்காரன் போகிறான்னு சொல்கிறேன். ஏக்காரனா பொய்யும் புரட்டும் இருதயம் முழுவதும் சுற்றி இருக்குது. அது வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவர் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு நட்சத்திரமான வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு தலையில தாழ்ந்து எல்லாரும் எழும்பலாமா? ஒரு நிமிஷம் எழும்பலாமா? அப்படி கேட்கலாம், ஆண்டவரே காரியங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? காரியங்களோடு கூட இருக்கு ராஜான்னு கேட்கலாமா? எத்தனை பாடுகளோ வந்திருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க. கண்ணீரோடு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க. அப்போ சரீர பலவீனத்தோடு எத்தனையோ பிள்ளைகள் வந்திருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே விடுதலை தாங்கனுக்கு எஞ்சி வந்திருக்கலாம். 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தை படுத்துறது போல எத்தனையோ ஆண்டுகள் படுத்திருந்திருக்கலாம், எத்தனையோ ஆண்டு சரீர வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த பிள்ளைகள் இந்த நிமிஷத்தில் விடுதலை கொடுங்க சாமி, விடுதலை கொடுங்க. பலவிதமான பாரங்கள், பலவிதமான கஷ்டங்கள், மனப்பாரங்கள், நிறுத்தரங்கள் எத்தனையோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கூட கேட்கலாமா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அருளாதல் நாமமதில் ஒரு வனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதல் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். சரீரத்தில் எந்த இடத்துல வேதனை இருக்குதோ, எந்த இடத்துல கஷ்டம் இருக்கும், வலது கை வச்சு கொடுங்க. ஆண்டவரே என் விடுதலை நாக ஐயா, என் குடும்பத்தில் விடுதலை தர போறீங்க, குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர போறீங்க, என் பிள்ளைகள் வாழும் தரித்திரத்தை நீங்க மாற்ற போறீங்க. தரித்திரத்தை மாற்ற தெய்வம் நீங்க தான், வேற யாரும் கிடையாது. ஆண்டவரே அதை மனதில் வைத்து வாழ கிருபைன்னு கேட்கலாமா? இதயம் அருளாதல் நாமமதில் ஒரு மரமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில்.
பரிகாரி நானேப்பா, பஞ்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானேப்பா, பஞ்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மயங்கினோரை பயந்து காப்பவரே, மாயையில் மயங்கினோரை பயந்து காப்பவரே, நோயாவி நீதிடுவார், நோயோனாய் மாற்றிடுவார். நோயாவி ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு நன்றி ராஜா. உண்மை சார்ந்து வாழ கிருபை தாங்கப்பா. இந்த பிரதமான பண்டிகை நாளில் ஆண்டவரே, குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், எங்கள் தொழில்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் வாழ்வு செழிக்கட்டும். அப்பா செழிக்க கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. ஊழியக்கார மகனை ஆஸ்வதிங்க, ஒவ்வொரு ஊழியரையும் ஆஸ்வதிங்க, எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தயவுசெய்து உட்கார்ந்துங்க.